ஆனந்த வணக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களே. தனுசு ராசியிலே பிறந்த என் சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய பெயின் வலிகளுக்கு நல்ல வழிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு. நீங்க உடனே கேட்கலாம், எங்களுக்கு இருக்கிற பெயினுக்கெல்லாம் மருந்து வேணும்னா டிராக்டர்ல தான் ஏத்திட்டு வரணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா பெயின்லயே பிறந்து பெயின்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் நீங்க மருந்து கொடுத்துட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு காதுல விழுது. ஒரே ஒரு வார்த்தை தான், செல்வத்துள் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். இந்த செவி செல்வத்தை வைத்து வாழக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இந்த செவி செல்வம் மட்டும் உங்களுக்கு இருந்துருச்சு, இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட், அதாவது லீடிங்ல நீங்க இருப்பீங்க. இந்த வலி, இந்த பெயின் உங்களுக்கு எங்க ஏற்படும்னா இந்த செவி செல்வத்தின் வழியாகத்தான் ஏற்படும். நீங்க மட்டும் என்ன சொல்லுவாங்க, ஒரு சிங்கம் போல, ஒரு காளையை போல, ஒரு ரோட்ல ஒரு காளை நடந்து போகுதுன்னா அது மாட்டு போகும், காளையை பார்த்து எல்லாரும் பயந்து போவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் அப்படிதான், இந்த காளை போல தனித்து மாட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா யாராவது அவங்கள அப்படின்னு சொன்னாலோ ஏய் அப்படின்னாலோ இவங்கள தான் சொல்றதா நினைச்சு அந்த காலை திரும்பி பார்க்கும், அந்த சிங்கம் திரும்பி பார்க்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மள தான் சொல்றான்னாலும் தெரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க பாருங்க, அவங்க சக்சஸ் ஆயிடுவாங்க. ஆனா நம்மள சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு இவங்க அவங்கள எகிரும் பொழுது மைனஸ் ஆகிறாங்க. அப்ப தனுசு ராசிக்காரர்கள் இன்னொருத்தவங்க பேச்சை கேட்கவே கேட்காதீங்க, யாரு பேச்சையும் கேட்காதீங்க. செல்ஃப் டிசிஷன் தான் தனுசுக்கு நல்ல வழி. நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன், முதல்ல பெயினை சொல்லிட்டு தான் ரிலீஃபை சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் ரிலீஃபை சொல்றது தனுசுக்கு. உங்களுக்கு நல்ல வழி என்னன்னா செல்ஃப் டிசிஷன். இந்த செல்ஃப் டிசிஷன் எல்லா இடத்துலையும் எடுங்க, எதை பத்தி கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கு 100% சக்சஸ் ஆகும். ஏன்னா உங்க ஜாதகத்திலே குரு பகவான் அனுக்கிரகமாக ஆட்சி பெற்றிருக்கிறார். உங்களுடைய திட்டம் தோல்வி அடையாது, உங்களுடைய எண்ணம் தோல்வி அடையாது. ஆனா அந்த எண்ணத்தை யாராவது சொல்றாங்களேன்னு கேட்டு மாத்தினீங்கன்னா தோல்வி அடையும். அப்ப உங்களுடைய பெயின் எது, மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்க கூடாது. அப்படியே கேட்கிறதா இருந்தாலும் கேட்டு அது உங்க டிசிஷன் எடுக்கணும். நீங்க கரெக்டா அவன் சொன்னதே கேட்டு ஓகே பண்ணிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, உங்களை எல்லாரும் உயர்த்தி உங்களை தூக்கி பட்டுன்னு கீழே போட்டுருவாங்க. இதுதான் உங்களுக்கு பெயின் ஏற்படும். உங்களை உயர்த்துவாங்க, ரொம்ப ஆனந்தமா உயருவீங்க, குறுகிய காலத்துல முன்னேறுவீங்க, அப்படியே போற வேகத்துக்கு கீழே இறங்குவீங்க. அதுவும் முக்கியமா சொல்றேன், நிலம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். உறவுகளால் பகையை அதிகம் சம்பாதிப்பவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். இன்னும் சொல்ல போனா, அதாவது ஒரு தரப்பட்ட யாராவது ஒரு தரம் சம்பந்தப்பட்டவர்களை பகச்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போகக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அப்ப ரொம்ப பலமா நம்ம இந்த விளையாட்டை விளையாடணுங்க. வாழ்க்கையில பிறந்துட்டோம், நம்ம ஈஸியா ஜெயிச்சிட முடியாது. அதாவது சொல்லுவாங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்னுவாங்க. மத்தளம் மாதிரி தாங்க தனுசு ராசி, எந்த பக்கம் அடி விழுதுன்னே தெரியாது. அதுவும் உள்ளடியா விழும். அதிலிருந்து மீண்டு வர்றதுன்னா சும்மாவா? இதுல நட்சத்திராதிபதிகள்லாம் வேற நமக்கு மைனஸ். இப்ப நீங்க வேணா பாருங்க, மேஷம் இருக்கட்டும் ரிஷபம் இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒவ்வொரு நட்சத்திரம் தான் மைனஸ்ல வரும்.
இப்ப கடகம்னா ஆயில்யத்தை மைனஸ்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் மைனஸ் கிடையாது. விருச்சகம்னா கேட்டைய சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஆனா தனுசுல பாருங்க, மூலத்தையும் சொல்லுவாங்க, பூராடத்தையும் சொல்லுவாங்க. 2 நட்சத்திரம் மைனஸ், உத்திராடம் தப்பிச்சுக்கும். அப்ப நட்சத்திராதிபதிகளும் நமக்கு சாதகம் இல்லாத மாதிரி தெரியும். அப்ப என்னன்னா, நம்ம ஓவர் டைம் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இந்த தனுசுக்கு. அதை ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வழி. ஸ்மார்ட் ஒர்க் தான் தனுசுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓன் டிசிஷன், ஸ்மார்ட் ஒர்க், இது ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பான வழியை ஏற்படுத்தும். அதனால 10 பேருக்கு மத்தியில தனித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு சில இடத்துல முதலமைச்சராக இருப்பவர் தனுசு ராசியில் உள்ளவர்கள். இவங்கெல்லாம் முதலமைச்சராகவே வர முடியாதுன்னு நினைச்சவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆயிருக்கிறாங்க. அப்படின்னா முன்னுரிமை பெறக்கூடியவர்கள்னு சொல்றேன். ஒரு அன்பு சகோதரர், ஒரு நடிகர், அவர் தனுசு ராசியில பிறந்தவர். அவர் பல படங்களை வெற்றி படங்களா கொடுத்துட்டு வரவர். எப்படின்னா டிசிஷன், ஓன் டிசிஷன், அதுதான் ஃபர்ஸ்ட். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தனுசுக்கு இருக்கிற 2வது விஷயம், நேர்மறை எண்ணங்கள் அதிகம் இருக்கணும். பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் நமக்கு எதிர்மறை எண்ணங்களை கொடுப்பவர்களாகத்தான் இருப்பாங்க. நேர்மறை எண்ணங்களை அதிகம் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் தனுசுக்கு உண்டு. இதுக்கு என்ன பண்ணலாம்? தனுசு ராசிக்காரர்கள் நேர்மறை எண்ணங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிள். வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும், கரெக்டா தண்ணி குடிக்கணும், கரெக்டா காஃபி டீ குடிக்கணும். சாப்பாடு டைமை மட்டும் கரெக்ட் பண்ணாங்கன்னா போதும், தனுசு ராசி ரொம்ப சூப்பரா சக்சஸ் ஆகலாம். அவங்களுடைய பெரிய மைனஸ் சாப்பாடு டைம் மாறும்பொழுது சில பேருக்கு மாரடைப்புகளே வரும். இன்னும் சொல்ல போனா நெஞ்சில பெயின் ஏற்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மனக்கசப்புகள் ஏற்படும். சாப்பாடு டைம் மாறக்கூடாது. தூக்கம் ரொம்ப மஸ்ட். மத்திய நேர தூக்கத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்க. உங்க பல பெயின் உங்களுக்கு குறையும். சார், நானே ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறேன், எனக்கு எப்படி மத்தியானத்தில் தூங்க முடியும் அப்படின்னு. உனக்கு கொடுக்குற டைம் 1 hour இருக்குன்னா ராஜா, 10 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு 20 நிமிஷம் சேர்ல உட்காந்துக்கிட்டே தூங்கு, தப்பு இல்லை. உனக்கு குட்டி தூக்கம் இருந்தா போதும். ஆனா தூக்கம் கம்பல்சரி தேவைப்படுது. இரவும் ஒரு குறிப்பிட்ட அளவு தூக்கத்தை இவர்கள் கொடுத்தே தீரணும். தனுசுக்கு தூக்கமும் சாப்பாடும் சாதகமாக இருந்தால் சரித்திரம் படைக்கக்கூடியவர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ஹனுமானை அதிகமா வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர், வாயு புத்திரன், அந்த வாயு புத்திரனை சனிக்கிழமை, பிரதி சனிக்கிழமை வெத்தலை மாலை உங்க கையால கட்டி போடுங்க. வெத்தலை மாலை கட்டி போடுற உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா கடையில வாங்கி கொண்டு போய் காசு கொடுத்து போடாதீங்க. உங்க கையால வெத்தலை மாலை கட்டி போடுங்க. வீட்டுல உட்கார்ந்து கட்டுங்க போடுறதா இருந்தா. வெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணுங்க ஹனுமானுக்கு. பச்சை கற்பூரத்தை வாங்கிக்கிட்டு போய் பெருமாளுக்கு சாத்துங்க. பெருமாளுக்கு தாவாங்கட்டையில பச்சை கற்பூரம் வைக்கணும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதை ஒரு அழகாக செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா 10 வாரம் நீங்க செஞ்சா 11வது வாரம் நீங்க நினைச்சது நடக்கும். உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். கடன்கள் குறையும். உங்க பெயின் என்ன, ஓன் டிசிஷன் நீங்க எடுத்துருங்க போதும். மற்றவர்களை நம்பாதீங்க. கை தட்டுபவர்களை நம்பாதீங்க. உயர்த்துபவர்களை நம்பாதீங்க. உங்க லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் சக்சஸ் ஆகும். உங்களுக்கு இருக்கிற வழி எல்லாமே குறைஞ்சி நல்ல வழி கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களே, பெருமாளுக்கு பச்சை கற்பூரம் சாத்துறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். ஹனுமானுக்கு வெத்தலை மாலை கட்டி போடுங்க. நீங்க நினைக்கிற விஷயத்தை நடத்த முடியும். தனித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள். யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய ஒன்று சொல்லுவாங்க, என் ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி
உங்களுடைய செயலுக்கும் நடவடிக்கைகளுக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீங்களே பிரதானம். இதை மட்டும் முடிவு ஆக்கிங்க. தனுசு ராசிக்காரர்கள் முழு வெற்றி பெறுவீர்கள். நல்லது நடக்கும். வழி விலகியது, வழி கிடைத்தது. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம். ஒரே விஷயம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டோடைய லிங்க்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை, இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும், பிரதோஷம் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும், எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம், நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும், உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை, எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம். நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.